தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதாவது எந்த மந்திரி கொள்ளையடித்தாலும் அவன் மீது வழக்கு தொடுக்க மாட்டோம். 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போட்டாலும் அவர்கள் மீது வழக்கு கிடையாது. சிறைக்கு ஒரு மனிதன் போனாலும் அவனை மந்திரியாக ஆக்குவேன். சிறைக்குள்ளேயே ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குவேன். என்ன வேண்டுமானாலும் என்னுடைய அதிகாரத்தை வைத்து செய்வேன். சுப்ரீம் கோர்ட் வரையிலும் 25 ஆண்டுகளுக்கு நடத்தி கொண்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய அதிகாரம் என்பது எபவ் லா என்று சொன்ன ஒரு கட்சியை நாம் வெளியே அனுப்பி இருக்கிறோம் என்பது மகத்தான புரட்சி. இந்த புரட்சி வெல்ல வேண்டும் என்றால் நம்முடைய விஜய்க்கு கன்விக்ஷன் பத்தாது, உறுதிப்பாடு பத்தாது. அவருக்கு அரசியல் பழக்கம் இல்லை, திகைத்து போயிருக்கிறார். அதனாலே இந்த ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் லாட்டரி சீட்டை நடத்துவதற்கு பணம் அடைவது மட்டும்தான் குறிக்கோள் என்பது போல, அதில் பரிசு கொடுக்கிறோமா கொடுக்கவில்லையா, ஏமாத்துகிறோமா ஏமாத்தவில்லையா என்பதெல்லாம் முக்கியமில்லை என்பது போல அரசியலிலும் அவர் ஒரு முறையை கையாளுகிறார். அவர் கையிலே தான் நீங்கள் ஆட்சி பொறுப்பு இன்றைக்கு இருக்கிறது. அவரும் அவர் மாமியாரும் சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை குலைக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் நாசமாகிறது. ஆகவே காக்ரோச் போன்ற அமைப்பு தமிழ்நாட்டுக்குள் வர வேண்டும். அது இளைஞர்களை பிடிக்க வேண்டும். இளைஞர்கள் மறுபடியும் திரள வேண்டும். மறுபடியும் இந்த லாட்டரி சீட்டுக்காரர்கள் போன்றவர்கள் கையிலே நேரிய ஆட்சி சிக்காமல் மறுபடியும் ஒரு பெரிய மாறுதல் வருவதற்கு அது துணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அத்தகைய இளைஞர்களின் கிளர்ச்சி தான் ஒரு அச்சத்தை உருவாக்கும். ஜனதா பார்ட்டி போல இப்போ ஒரு மாற்றம், இனியொரு மாற்றம் வந்து அது யார் தலைமையில் வரும் என்பதை வந்து மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். ஆனால் நீங்க சொல்ற மாமியார் மருமகன் மகன் அங்க வந்து ஜோஸ் மார்டின் புதுவையில, இங்க ஆதவ் அர்ஜுனா, அதிமுக லீமா ரோஸ், இவங்க 3 பேர் ஒரு யூனியன் பிரதேசத்தையும் ஒரு ஸ்டேட்டையும் இது போல ஆட்சியை காப்பாற்றுவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் வெறும் பணத்தை மற்றும் பயன்படுத்தி அந்த ஆட்சியை தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை தக்க வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தக்க வைக்க முடியும். ஏனென்றால் அந்த நடத்தி கொண்டிருக்கிறார்களே, இந்த பாருங்க 25 பேர் வீணாக போய்விட்டாங்க. இந்த வெளியே போனவன் மறுபடியும் எடப்பாடியிடம் போய் அவருடைய கால் இணைத்து கொண்டு உள்ளே வருகிறேன் என்று சொல்லுகிறான். இது முடியாதவன் ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியே போகிறான், விசில் சின்னத்தில் நிற்க நினைக்கிறான். எல்லா அரசியல் ஒழுங்குகளும் குலைக்கப்படுகின்றன. நான் சொல்லுகிறேன், ஒரு பெண் நம்ம மேனகை விஸ்வாமித்திரரை மயக்கியது போல அவ்வளவு பெரிய முனிவரே கவிழ்ந்து விட்டார் என்கின்ற போது இந்த பணம் என்கின்ற மேனகை இவர்களை எல்லாம் கலைக்கிறது. ஆகவே நல்ல அரசியல், ஒழுங்குள்ள அரசியல் வீணாகிறது. ஒழுக்கமற்ற அரசியலை போக்குவதற்காக நாம் மாற்றத்தை விரும்பினோம். அந்த மாற்றம் நிகழ்ந்தது. பிறகு அந்த முதலமைச்சரையே போய் பொன்னாடை போர்த்து வைத்து மீண்டும் ஒரு ஒழுக்கமற்ற அரசியலுக்கு வித்திடுகிறார்கள். இது என்ன இன்டெகிரிட்டி என்று கேட்கிறேன். இது என்ன கன்விக்ஷன், இது என்ன இன்டெகிரிட்டி, இது என்ன நேர்மை, என்ன நியாயம்? இந்த வழியில் நீ ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பதிலாக மக்களிடம் போய் ஏன் அந்த அதிகாரத்தை பெற்று வரக்கூடாது? அந்த 10 பேரிலே 4 பேருக்கு மந்திரியாக ஆக்கி அவர்களை சுருக்கி விட்டாய். இப்ப சரி, அவர்களெல்லாம் மந்திரியாக ஆக்குவதன் மூலம் இனிமேல் என்றைக்கு வேண்டுமானாலும் அவர்கள் உருவிக் கொள்வார்கள் என்பது போய்விட்டது. நாங்கள் ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம், நாங்கள் நீங்கள் தப்பு செய்தால் நாங்கள் சுண்டி கேட்போம், நாங்கள் அந்த பழைய கூட்டணியிலேயே இருக்கிறோம், சனாதன எதிர்ப்பிலேயே இருக்கிறோம், எல்லாம் போய்விட்டது. இனிமேல் ஜனாதனம் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது, முடிந்து போய்விட்டது. இந்த ஜனாதனத்தை உதிய மரத்தை உத்தரமாக்கி நீங்கள் வீடு கட்ட முடியாது. அதனால நம்முடைய விஜய் போதுமான ஆள் இல்லையே. மோடியை எதிர்ப்பதற்கும் அமித்ஷாவினுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் கவிழ்ப்பதற்கும் நேரடியாக, ஆனால் எல்லா சிறுபான்மையினரும் இவரோடு சேர்ந்திருக்கிறார்கள். இது 8-10 பகுதிகளில் இவருடைய கட்சி ஊன்றவில்லை. அங்கேயும் பழைய நிலைதான் இருக்கிறது. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற தவறுகள் மறுபடியும் அவர்கள் கைக்கே ஆட்சி போவதற்கு வழிவகுக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் காக்ரோச் போன்ற அமைப்புகள் பெரிய கிளர்ச்சியை தமிழ்நாட்டில் உண்டாக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஓகே, இப்போதைக்கு இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்த இந்த விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த ஆட்சியில் பங்கேற்று அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ராஜினாமா செய்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், இது தவிர மேலும் ராஜினாமா செய்தவர்கள் ஒரு இடைத்தேர்தல் வரும் பொழுது அதில் சந்தித்து வெற்றி பெற்றால், இதே விசில் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மை பெறும்போது இந்த அமைச்சர்கள் அதில் நீடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வச்சிருப்பாங்களா? இல்லை, இதில் ஒரு ஒழுக்கம் இல்லை. பாருங்க, இன்னொரு கட்சிக்காரர்களை ராஜினாமா செய்ய வைத்து அவனையே நான் என் கட்சியின் சார்பாக நிறுத்துகிறேன் என்று சொல்வது நமக்கு இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நிறுத்தி வெற்றி பெற்று விடுவோம் என்று நினைக்கிறீர்கள். மாறி விடலாம். இதெல்லாம் எதற்காக? ஒரு கட்சியை எதற்காக கலைக்கிறீர்கள்? நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிற போது மக்களிடம் போய் வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்து ஆள்வதா அந்த கட்சியை கலைப்பது, அதற்கு பணம் கொடுப்பது, மாமியாரும் மருமகனும் சேர்ந்து பணத்தை அள்ளி வீசுவது? ராஜினாமா என்றால் சும்மா செய்து விடுவார்களா? அவர்கள் ஒன்றும் கொடுக்காமல் செய்து விடுவார்களா? குதிரை பேரம் நடைபெற்றது
இந்த 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவுல அமமுக எம்எல்ஏ ராஜினாமாலையும் குதிரை பேரம் நடந்தது, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்ததுங்கிறாங்க. நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுகிறேன், இந்த 5 பேருக்கு இல்ல, இந்த 5 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கிறேன் என்று பீதாம்பரம் போர்த்தினாரே கொடுத்தாரா? அதுபோல இந்த 3 பேருக்கு சீட்டு கொடுப்பார் என்பதற்கு என்ன உறுதி? உங்களிடம் ஒழுக்கம் இல்லை, நேர்மை இல்லை என்று தெரிகிறது. இந்த 5 பேரையும் மந்திரியாக இருப்பதை ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டீர்கள். ஒருத்தனுடைய பொண்டாட்டியை கூட்டி கொண்டு வந்தால் ஒழுக்கம் கெட்ட செயல், ஆனால் அவளை கொண்டு வந்து நடுத்தருவிலே விட்டு போது அதை விட ஒழுக்கம் கெட்ட செயல். ஆக ரொம்ப படுமோசமான செயல் அது. அது ரொம்ப நம்பகத்தன்மையே இல்லாத செயல். 5 பேரையும் மந்திரி ஆக்குகிறேன் என்று சொல்லி மந்திரியை கவிழ்த்து விட்டீர்கள். பிறகு இந்த 3 பேரையும் உங்களுக்கு விசில் சின்னம் தருகிறேன் என்று சொல்லி நாளைக்கு தரவில்லை என்றால் என்ன செய்வது? நீ என்ன பெரிய யோக்கிய தன்மையோடு நீங்கள் உங்களுடைய லாட்டரி சீட்டுக்காரர்கள் நடந்து கொண்டிருக்கார்கள், பேசாமல் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அவர்களெல்லாம் ஏதாவது செய்யட்டும், எப்படியாவது நம்முடைய ஆட்சியை காப்பாற்ற மக்களிடம் போ. இப்பொழுதே நீ அந்த நம்பிக்கையை பெரு. எதற்கு 150 பேர் 160 பேர் நம்பிக்கையை பெற்று நீ நன்றாக ஆளலாம். இப்பொழுது மோசமானவனெல்லாம் உன்னுடைய கட்சியில வேட்பாளனாகி மந்திரியாக இருக்கிறான். அவனையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்த முறை யோக்கியமான மனிதர்களை எல்லாம் நிறுத்தி மிகச்சிறந்த ஆட்சியை காமராஜர் காலத்திற்கு பிறகு நாம் தரப்போகிறோம் என்ற நம்பிக்கை நீ உண்டாக்கு, ராஜாஜியை போல காமராஜரை போல. அதை விட்டு எதுக்கு இந்த ஆகாத வேலை செய்வது? அதிமுக காரனை கலைப்பது, பணம் கொடுப்பது, ராஜினாமா பண்ண வைப்பது, பிறகு வேலுமணியை ரோட்டில் நிறுத்தியது போல அவர்களையும் நீ நிறுத்த மாட்டாய் என்பதற்கு என்ன உறுதி? எந்த கொள்கையும் ஒழுக்கமும் இல்லாத மாமியாரும் மருமகனும் அரசியல் நேர்மை இல்லாத அவர்கள் ஆட்சிக்குள்ளே நுழைந்து தங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு செய்கின்ற செயலுக்கு நீ மண்டையாட்டி கொண்டிருந்தால் உன்னுடைய ஆட்சியை நேர்மையான ஆட்சி என்று மக்கள் மதிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சி நீடிக்குமா சார் 5 ஆண்டுகள்? ஏன்னால் இப்போதே இவ்வளவு விமர்சனங்கள், இத்தனை பிரச்சனைகள். இந்த 15 இல்ல 15 நாள் இல்ல, நீங்க 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது, நீங்க 25 நாறுகிறது. இது நான் எனக்கு இந்த இவ்வளவு நாளுக்குள்ள அந்த எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் தவிர இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு நீங்க பாக்குறீங்க இந்த 15 நாள்ல? இல்லை, ஒன்றும் நடக்கவில்லையே. ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், ஒன்று நடக்கவில்லையே. ஏதாவது செய்ய வேண்டும். நான் சொல்லுகிறேன், பரந்தூர் விமான நிலையத்தை நீ போய் அந்த மக்களுக்காக பேசினாய். உனக்கு பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி தெளிவாக தெரிந்துதான் நீ பேசினாய். அது சுத்தி இடம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிற திமுக காரன் தன்னுடைய இடத்தை 1க்கு 10 விற்பதற்கு அங்கே விமான நிலையம் கொண்டு வந்தான் என்று சொன்னாய். நான் சொல்லுகிறேன், கரட்டு நிலத்தில் ஓடுதளங்களை உருவாக்கு. 4000 ஏக்கர் நஞ்சை நிலம், 80 ஏரிகள், 28 கிராமத்து வீடுகள், மனிதர்கள் எல்லோரும் அழிந்து போய்விடுவார்கள். இதுவரையிலும் செலவு செய்திருந்தால் பரவாயில்லை, வேறு இடத்திற்கு விமான நிலையத்தை மாற்று, அந்த மக்கள் வாழ்வார்கள். ஒரு காரியம் அறிவிப்பதற்கு எவ்வளவு நேரமாயிருக்கும்? பரந்தூர் விமான நிலையம் என்னுடைய பரிசீலனைக்கு வந்துவிட்டது. அதிகாரிகளை வைத்துக் கொண்டு முறைப்படி அதை நான் செய்வேன். ஆனால் அந்த கிராமங்கள் காக்கப்படும். சொல்ல முடிந்ததா உன்னால்? தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொன்றார்கள். 17 போலீஸ் அதிகாரிகளும் கலெக்டரும் 3 தாசில்தார்களும். மொத்தம் 17, 3, 20, 21 பேர் மீது நீதிபதி குற்றம் சாட்டினார், கொலை வழக்கு குற்றம் சாட்டினார். நான் கேட்கிறேன், அவர்களெல்லாம் அப்படி செய்ததற்கு சேட்டலைட் நிறுவனத்தில் நடந்த 2வது சம்பளம் காரணம். அரசாங்கத்தில் ஒரு சம்பளம், சேட்டலைட் நிறுவனத்தில் ஒரு சம்பளம். அவர்களுக்கு நடந்ததினால் எளிய மக்களை முதுகில் சுட்டு கொன்று சாகடித்தார்கள். அந்த உயிர்கள் துடித்து செத்தன. அவர்கள் மீது வழக்கு போட ஸ்டாலினால் முடியவில்லை. அவர் ஆட்சியை விட்டு நீக்கப்பட்டார். நியாயமானது. அவர் எத்தனை கமிட்டி வேணுமானால் போட்டோம். பூத் ஏஜென்ட் இல்லாமல் ஜெயித்து விட்டார்களே, அவர்கள் ஒன்றும் இல்லாமல் ஜெயித்து விட்டார்களே, நாம் பெரிய குளத்தூரை சிங்கப்பூர் ஆக்கினோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். அந்த 13 உயிரும் துடித்தது. பரந்தூர் விமான நிலையங்கள் பரிதவித்தன, கிராமங்கள் அழிந்தன. 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போடுவாய், 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு 40 அடி என்ற கணக்கில் பதிவு செய்வாய். கிரிமினலாக இருக்கிறவன் ஜெயிலுக்கு போனால் அவனை ஜெயிலிலேயே மந்திரியாக்குவாய், மாண்புமிகு ஆக்குவாய். இவ்வளவு அட்டூழியங்களையும் செய்ததை பொறுத்து கொள்ளாமல் நீங்கள் யுவர் எபோவ் லா என்று சொன்னீர்கள். உங்களை பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த மக்கள் தோற்கடித்ததை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை போக்கை மற்றவற்றை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். ஆகவே மாற்று ஆட்சி வந்துதான் இது செய்ய வேண்டும். மாற்று ஆட்சி இந்த மாதிரி தப்பான வழியில் தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்திக் கொள்ள முயல்கிறதே. மக்களிடம் போய் இந்த ஆட்சிக்கு அதிகாரத்தை பெறுவதற்கு நினைக்காமல் தப்பான வழியில் இதை பலப்படுத்திக் கொள்ள நினைக்கிறதே என்றுதான் நான் வருத்தப்படுகிறேன். ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அந்த 17/1/18/3/21 பேரை கலெக்டர் உட்பட அத்தனை பேரையும் கொலை வழக்கு போடு. அவனெல்லாம் தூக்கில தொங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த 13 உயிர்களும் அமைதி அடையும். அதுபோல இந்த பரந்தூர் விமான நிலையத்தை மாற்று. இன்னும் எத்தனையோ காரியங்கள். KN நேருவின் மீது வழக்கு போட முடியாமல் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து தடுத்தார் நம்முடைய ஸ்டாலின். அதனாலே அவர் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது வழக்கு பதிவு என்று மறுத்தார்.
அப்புறம் மறுபடியும் உத்தரவு போட்டது, நீதிமன்ற அவமதிப்பு. இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இங்க நிற்கிறது. தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும். இப்பொழுது தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் கையில் இல்லை, விஜய் கையில் இருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் ஸ்டாலின் நேருவின் மீது உள்ள வழக்கை தடுத்து வைத்திருக்கின்ற மனுவை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த மனு முடிந்துவிடும். இப்பொழுது நேருவை கைது செய்து உள்ளே வையுங்கள். தவறான மனிதர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்து எல்லா மந்திரிகளையும் உள்ளே அனுப்புங்கள். எந்த மந்திரியும் இனிமேல் லஞ்சம் வாங்கி சிறைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பது 50 ஆண்டுகளில் மெய்ப்பிக்கப்படவில்லை. எனக்கு தெரிய சசிகலாவை தவிர தண்டனை அடைந்தவர்களே கிடையாது. ஆகவே இவர்கள் எல்லோரும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வருங்கால அரசியலுக்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும். ஆகவே இதையெல்லாம் செய்வதற்கு உத்தரவு போடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சுப்ரீம் கோர்ட் வழக்கை திரும்ப பெறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 10 நாளாக ஆகிவிட்டது. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சும்மா இதெல்லாம் வெட்டி பேச்சு. எனக்கு அந்த நம்பிக்கையே போய்விட்டது.